மக்களே, சிக்கன் ராணி மகாராணி பண்ணலாம். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி பேஸ்ட் அடித்து வச்சுக்கலாம். அடித்து வச்சுட்டு ஒரு வடச்சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு சிக்கனை தடவி வச்சுக்கலாம். காய்க்கலாம். சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் 1.5 ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு 1/2 ஸ்பூன், வெள்ளைப்பூண்டு ஒரு 5 வெள்ளைப்பூடை தட்டி வச்சுருக்கேன். சிக்கனை 1 மணி நேரம் தடவி வச்சுருக்கேன். ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சிக்கனை 1 மணி நேரம் ஊறினதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தண்ணி வத்திருச்சு. 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி வேக விடலாம். அரை வேக்காடை வெந்துருச்சு. இதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். இந்த பொடி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். மல்லியை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம், சின்னச்சீரகம் 1.5 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்துக்கலாம். 10 வத்தல் போட்டுக்கலாம். பூ போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு 10 போட்டுக்கலாம். குறைன்னு அரைச்சிக்கலாம். ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சாச்சு. சிக்கன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பொடி தயார் பண்ணாத போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் உரப்பு தக்கனா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் ரெடியாகவும் பெஸ்ட் க்ரீமை ஊற்றிக்கலாம். பெஸ்ட் க்ரீம் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கவும் கொஞ்சம் 2-3 கொதிக்கட்டும். பெஸ்ட் க்ரீமை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு உப்பு உரப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு ஒரு கொதிக்கவும் கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை மாற்றிக்கலாம். செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி. இப்படி புது டிஷ் பண்ணால் வாங்கினு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.